ஒரு காட்டில் ஒரு ஆமை, காகம், மான் மற்றும் எலி ஆகிய 4 விலங்குகள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் மான் காட்டில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது காட்டில் இருந்த ஒரு ஆழமான கொடி பின்னலில் அதன் கால் மாட்டிக்கொண்டது. எவ்வளவு முயன்றும் மானால் வெளியே வர முடியவில்லை. மான் வராததை கண்டு கவலைப்பட்ட காகம் உயரே பறந்து சென்று தேடியது. மான் சிக்கியிருப்பதை பார்த்துவிட்டு மற்ற நண்பர்களிடம் வந்து சொன்னது. எலி உடனே ஓடிச் சென்று தன் கூர்மையான பற்களால் அந்த கொடிகளை கடிக்கத் தொடங்கியது. அப்போது அந்த பக்கமாக ஒரு பசியுள்ள சிறுத்தை இரை தேடி வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த காகம், நண்பர்களே, சிறுத்தை வருகிறது, சீக்கிரம் தப்பித்து ஓடிவிடுங்கள் என்று எச்சரித்தது. மான் விடுவிக்கப்பட்டு ஓடிவிட்டது. காகம் பறந்து விட்டது. எலி ஒரு பொந்துக்குள் ஒளிந்து கொண்டது. ஆனால் பாவம், மெதுவாக நகரும் ஆமை மட்டும் சிறுத்தையிடம் சிக்கிக் கொண்டது. சிறுத்தை ஆமையை தன் வாயால் கவ்விக்கொண்டு ஒரு நிழலான இடத்திற்கு சென்று சாப்பிட நினைத்தது. தன் நண்பன் ஆமையை காப்பாற்ற மற்ற மூவரும் ஒரு திட்டம் போட்டனர். மான் சிறுத்தை வரும் வழியில் அடிபட்டது போல தரையில் விழுந்து கிடந்தது. காகம் மானின் மேல் அமர்ந்து அதை கொத்துவது போல நடிப்பது. இதை பார்த்த சிறுத்தை, ஆமையை விட இந்த மான் ருசியாக இருக்குமே என்று நினைத்தது. அது ஆமையை தரையில் போட்டுவிட்டு மானை பிடிக்க ஓடியது. சரியான நொடியில் மறைந்திருந்த எலி ஓடி வந்து ஆமையை அருகில் இருந்த குளத்திற்குள் நழுவி செல்ல உதவியது. சிறுத்தை மானை நெருங்கியதும் மான் சட்டென்று துள்ளி குதித்து ஓடி மறைந்தது. சிறுத்தை ஏமாற்றத்துடன் திரும்பி வந்து பார்த்தபோது ஆமையும் அங்கில்லை. 4 நண்பர்களும் மீண்டும் பாதுகாப்பாக சந்தித்து தங்கள் ஒற்றுமையை கொண்டாடினர். இந்த கதையின் நீதி, அறிவும் ஒற்றுமையும் இருந்தால் நம்மை விட பலமான எதிரியையும் வீழ்த்தலாம்.